அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேசன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசால் மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானதுதான் இந்த மகளிர் உரிமை திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த தொகையானது 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்கள் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நிதியுதவியானது மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகளின் பட்டியல் தயாரிப்பு போன்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. 2500 ரூபாய் உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகையானது முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக இருந்து வந்த நிலையில் ஏற்கனவே மாதந்தோறும் ரூபாய் 1000 பெற்று வந்த தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையானது முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரியப்படுகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் இப்பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. உயர்த்தப்பட்ட இந்த தொகையானது தங்கு தடையின்றி வங்கி கணக்கிற்கு வந்து சேர பயனாளிகள் உடனடியாக சில சரிபார்ப்புகளை செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்களது வங்கிக் கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யாத கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கலாம். உரிமை தொகை நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு வருவதால் உங்களது வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்த்து கொள்வது அவசியம். வங்கிக் கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் தொகை வந்தடைந்ததற்கான குறுஞ்செய்தி உங்களுக்கு வந்தடையும். தமிழக பெண்களின் பொருளாதாரத்தையும் அவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் தற்போது 2500 உயர்த்தப்பட இருப்பது ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பேருதவியாக அமையும். இந்த நிதியுதவி பெண்களின் சுயசார்பு தன்மையை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது தொகையை பெறுவதில் எந்தவித தாமதம் ஏற்படாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.